வணக்கம். இன்றைக்கு தினம் நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சியில் மாநகராட்சி பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட இருக்கிற இந்த தெருநாய்களுக்கு ஒரு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஏஆர்வி வேக்சின் உண்டான ஒரு பிளான் பண்ணிவிட்டு மாநகராட்சி பகுதியில் இருக்கிற அனைத்து ஸ்ட்ரே டாக்ஸுக்கு இந்த ஏஆர்வி வேக்சின் வழங்குறதுக்கு உண்டான ஒரு திட்டம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நம்ம என்ஜிஓஸ் மூலமாக 2 டீம்களாக ஒரு வார்டு வாரியாக இருக்கிற அனைத்து ஸ்ட்ரே டாக்ஸ்களுக்கு இந்த ஏஆர்வி ஆன்டி ரேபிஸ் வேக்சின் உண்டான பணி இன்றைக்கி தொடங்கியிருக்கோம். தினந்தோறும் ஒரு 200 டாக்ஸுக்கு இந்த வேக்சின் மூலமாக மாநகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் இந்த எல்லா பணிகள் முடிக்க உண்டான பிளான் மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் கூடுதலாக மாநகராட்சி பகுதியில் இருக்க 4 ஏபிசி சென்டர். ஸோ அந்த 4 ஏபிசி சென்டரில் கூட மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 1200 நாய்களுக்கு உண்டான ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோலுக்கு உண்டான ப்ரோக்ராமுக்கு உண்டான திட்டம் கூட அங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த 2 ப்ரோக்ராம்கள் மூலமாக மாநகராட்சியில் இருக்கிற அனைத்து ஸ்ட்ரே டாக்ஸுகளுக்கு உண்டான இந்த பணி தொடர்ந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஈவன் டவுன் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி பகுதியில் கூட இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எல்லா தெருநாய்களுக்கு வழங்குறதுக்கு உண்டான பணி ஆல்ரெடி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது முழுமையாக அடுத்த 6 மாதம் 10 மாத காலங்களத்தில் நம்ம மாவட்டத்தில் இதுக்கு உண்டான எல்லா பணிகள் எடுத்துருக்கோம். வார்டு வைஸ் இது பண்ணி ஒரு ஜோனில் இருக்கிற வார்டு வைஸாக பண்ணி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருநாய்க்கு ஒரு மார்க்கர் பண்ணுறோம். ஏன்னா அந்த மார்க்கர் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் இந்த மார்க்கர் இருக்கும். இது எதுக்காகனா ஒரு தெருநாய்க்கு நம்ம பண்ணியிருக்க அந்த ஏஆர்வி இண்டிகேஷன் டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு மற்றும் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா டாக்ஸும் சேச்சுரேட் பண்ணுறதுக்கு ஒரு வார்டில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 டாக் இருக்குது அப்படி நம்ம வச்சுட்டோம்னா அந்த 300 டாக் முழுமையாக கவர் பண்ணி அடுத்து அடுத்த பகுதிக்கு கொண்டு போக உண்டான ஒரு முயற்சி. அரசு மருத்துவமனையில் எவ்வளோ பேர் சிகிச்சை இந்த ரேபியஸுக்கு இதுக்கு உண்டா அதுக்கு தனியாக ஒரு விங்கே அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு டீம் கூட நம்ம மெடிக்கல் காலேஜ் இது பண்ணிவிட்டு தினந்தோறும் அங்கே இந்த மாதிரி ஏதாவது டாக் பைட்ஸ் இருக்க கேசஸ் தொடர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஏஆர்வி மூலமாக இன்கேஸ் ஏதாவது டாக் பைட் இருந்தாலும் கூட அதுக்கு உண்டான பாதிப்பு எதுவும் இருக்காது. அது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். செகண்ட் நம்ம இந்த ஸ்ட்ரே டாக்ஸுக்கு உண்டான அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் கூட தொடர்ந்து மாநகராட்சி பகுதியில் நடந்துகிட்ருக்கு. இது 2 ப்ரோக்ராம் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது தான் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு உண்டான ஏதாவது பைட் இருந்தாலும் சரி ஏதாவது எஃபெக்ட் ஆனாலும் கூட அது குறைக்கிறதுக்கு இது ஒரு லாங் ப்ராசஸ். இது ஒரே மாதத்தில் 2 மாதத்தில் நம்ம முழுமையாக இதுக்கு உண்டான எஃபெக்ட் இது பண்ணாமல் என்ஜிஓட நம்ம இணைந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவுடைய கைட்லைன்ஸ் என்ன இருக்குது அதன் அடிப்படையில் இந்த பணிகள் நடந்து. கோவையை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதியிலுமே திருநாய்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துருக்கு. பொதுமக்கள் யாருமே நைட் நேரத்தில் நடக்க முடியாத ஒரு சூழல் தான். அது இந்த ஏரியா அந்த ஏரியாவில் பரவலாக இருக்குது. என்ன பண்ணிருக்கோம் இல்லை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருநாய்களுடைய ஃபஸ்ட்டு நம்ம சென்சஸ் எடுக்கணும், சர்வே பண்ணணும். ஒவ்வொரு பகுதியில் எத்தனை தெருநாய்கள் இருக்குது அந்த ஒரு கணக்கு டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி மாநகராட்சியில் பண்ணியிருக்காங்க. இதே சென்சஸ் இதே சர்வே நம்ம நகராட்சி பகுதிகளிலும் மற்றும் பேரூராட்சி பகுதியில் கூட இதுக்குண்டான பணி ஆரம்பிச்சிருக்கோம். செகண்ட் இந்த பாதிப்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஓன்லி ஏபிசி மட்டுமே பண்ணால் அதோடைய பாதிப்பு கம்மி பண்ணுறதுக்கு முழுமையாக வாய்ப்புகள் கம்மி. அதுக்கு கூடுதலாக தான் இந்த ஏஆர்வி ஆன்டி ரேபிஸ் வேக்சின் மூலமாக ஒவ்வொரு தெருநாய்க்கும் இதோடைய அட்மினிஸ்டர் பண்ணால் அதில் அந்த நாய்க்கு கூட அதுக்கு உண்டான எஃபெக்ட் கம்மியாகும். மற்றும் இன்கேஸ் ஏதாவது டாக் பைட் இருந்தாலும் கூட பாதிப்படங்களுக்கு இதுக்கு உண்டான ஒரு ரேபிஸ்க்கு உண்டான பாதிப்பு இது இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஜல்லிக்கட்டு போட்டி செட்டிப்பாளையத்தில் நடக்கல சார். துணை முதலமைச்சர் 27ஆம் தேதி வர பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்கீங்க சார்? 27ஆம் தேதிக்கு உண்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உண்டான அனைத்து ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க்ஸ் நம்ம இன்றைக்கி மாவட்ட அளவிலான ஒரு கமிட்டி மூலமாக அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் இன்றைக்கி நேரடியாக நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம். அதில் காவல்துறை மற்றும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு, வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகள் இன்றைக்கி நேரடியாக ஆய்வு செஞ்சுருக்கோம். அந்த ஆர்கனைசர்ஸ் கமிட்டியோட கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும் அதுக்கு உண்டான அறிவுரை உங்களுக்கு வழங்கியிருக்கோம்.